புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நீங்க யாருக்கு மெடிசன் வாங்க வந்திருக்கீங்க? கர்ப்பமா இருக்காங்கன்னா டாக்டர் செக் பண்ணி பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்களே. அது எல்லாமே இருக்கு சார், ஆனா வீட்ல இருக்கு எல்லாமே. என் தங்கச்சிக்கு தான் சார் மருந்து வாங்குறேன். அவ காலையில இருந்து முடியாம இருக்கான்னு அம்மா கால் பண்ணி மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை மெசேஜ் அனுப்ப சொல்லுங்க. தங்கச்சி முடிஞ்சா அனுப்பிச்சு விடுவா சார். அவ ரொம்ப முடியாம இருக்கா சார். அம்மாக்கு போன்ல போட்டோலாம் அனுப்ப தெரியாது சார். நான் போய் எடுத்துட்டு வர டைம் இல்ல சார். தங்கச்சி ஹஸ்பண்ட் வேற அப்ராட்ல இருக்காரு சார். வீட்ல வேற யாரும் இல்ல சார். சார் ப்ளீஸ் கொடுங்க சார். நீங்களே சொல்றீங்க கர்ப்பமா இருக்கிறவங்க சாப்பிடுற மருந்துன்னு. தப்பான மருந்து இல்ல சார், கொஞ்சம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அதான் அவ்வளவு தூரம் கேக்குறாருல, கொடுங்க. இல்ல சார், அது வந்து எந்த பிரச்சனையும் வராது. அவர் அர்ஜென்ட்னு சொல்றாருல்ல, பாவம் கொடுங்க. சரிங்க சார். சார் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே சார். தில்லைராஜன் குரூப் கம்பெனியோட எம்டி மகேஷ் சார். அவர் சொன்னதுனால தான் நான் கொடுக்குறேன். அடுத்த தடவைலாம் டாக்டர் சீட் இல்லாம வராதீங்க சார். இந்தாங்க சார், 175 ரூபா கொடுங்க. இந்தாங்க. 500 ரூபாய்க்கு சில்லற இல்ல சார், ஆன்லைன்ல பண்ணிருங்க. ஆன்லைன்லயா சார்? மருந்து கொடுத்ததே சாருக்காக தான். சேஞ்ச் இருந்தா கொடுங்க, இல்லனா ஆன்லைன்ல பண்ணுங்க. இல்ல மெடிசனை கொடுத்துட்டு அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல, நான் ஆன்லைன்லயே பண்றேன். பண்ணிட்டேன் சார். ஓகே சார். நான் போட்டோல காமிச்ச பொண்ணு இந்த கடைக்கு வந்தா தயவு செஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன் சார். பிரதர், ஒன் செகண்ட். ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. காணுமா? அந்த பொண்ணோட போட்டோ காட்டுறேன், நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்றீங்களா? காட்டுங்க சார். இவன் ஏதோ பெரிய கம்பெனியோட எம்டின்னு அந்த கடைக்கார சொன்னான். இவனுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? பாத்திருக்கீங்களா? இல்லையே சார், நான் பார்த்தது இல்லையே சார். யார் சார் இவங்க? எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதான். காலையில இருந்து இவளை காணும். அதனாலதான் நான் உங்களை எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல சார், நான் பார்க்கல சார். சரி, நீங்களே எமர்ஜென்சில இருக்கீங்க, கிளம்புங்க. சரிங்க சார். பிரதர், தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க சார். ஆனந்தி, நீ எங்க இருக்க ஆனந்தி? உன்னை எங்க போய் தேடுறது? உன்னை கண்டுபிடிக்கவே முடியலையே. ஆண்டி. மகேஷ், என்னாச்சு? ஆனந்திய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாப்பா? இல்ல ஆண்டி, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். பாக்குற எல்லாருக்கும் ஆனந்தியோட போட்டோவை காமிச்சு கேட்டுட்டேன். ஆனா யாருக்குமே தெரியல. இதுக்கு மேல எங்க போய் விசாரிக்கிறதுன்னு தெரியாம நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கேன் ஆண்டி. புரியுது மகேஷ், பட் நீ உடனே அங்கிருந்து கிளம்பி ஆகணும். ஏ? நான் அன்புவை மீட் பண்ண பெர்மிஷன் வாங்கிட்டேன். நான் நேரா ஜெயிலுக்கு போயிடுறேன், நீயும் அங்க வந்துரு. மகேஷ், லேட் பண்ணாத, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. ஓகே ஆண்டி, நான் உடனே வரேன். ஓகே. தங்கச்சி, என்னாச்சுமா? போன காரியம் என்னாச்சு? என்ன சொன்ன ஆனந்தி அக்கா? என்ன சொல்லுவா? என் தங்கச்சி தான் உலகத்திலே உத்தமின்னு பேசினான். எங்க அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்க்கலன்னா. ஆமா ஆமா, ரொம்ப வளர்த்துட்டாங்க. இதேதான் அத்தையும் சொன்னாங்க. நல்லா நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அந்த கோகிலா அத்தை மேல கோவத்தை காட்ட முடியாம என் மேல காட்டினான். என்ன பண்ணா? அந்த கோகிலா என்ன அடிச்சிட்டாப்பா. என்னது? அடிச்சாளா? அப்பள அப்பா வேண்டாம்ப்பா. அத்தைக்காக நாம பொறுத்து போலாம்.
வளர்ப்ப பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அதுங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவ அப்பங்காரனுக்கு ஃபோன் பண்ண சொல்லி அந்த ஆளையும் 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். என்ன சொன்னாமா அந்த ஆளு? வேற என்ன, என் பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டா, அவ ஒரு குழந்தை, அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடந்தாங்க புருஷனும் பொண்டாட்டியும். ஆமா ஆமா, அவளுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுன்னு ஊருக்கே தெரியுமே. கேட்க வேண்டிய எல்லாத்தையும் நல்ல ஆத்திரம் தீர தீர கேட்டோம்பா. அப்படித்தாம்மா கேட்கணும். எவ்வளவு கேட்டாலும் தவசி ஜெயில இருக்கிறத நினைச்சா மனசுல இருக்கிற ஆத்திரம் தீராதுல்ல. தீராதுன்னு